நீதிமொழிகள் 20:26. ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. தலையில சரக்குள்ள ராஜா துன்மார்க்கனை சிதறடிப்பானா? எப்படி சிதறடிப்பான்? ஒரு கண்ணாடியை கீழே போட்டா எப்படி உடஞ்சி 8 திசைக்கு அது சிதறுமோ அது மாதிரி துன்மார்க்கனை, அயோக்கிய பயல, அக்கிரமக்காரனை சிதறடிப்பானா? சிதறடிச்சு அவனுங்க மேல உருளையை உருட்டுறான். இந்த உருளை எதுக்கு உருட்டுறான்? பாலத்தீன மக்கள் முந்தைய காலத்துல என்ன பண்ணுவான்னா, இந்த கோதுமை மணியில நல்ல மணியை பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த உருளையை தான் உருட்டி இந்த மாதிரி மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்கான். வீல் மாதிரி யூஸ் பண்ணி அதுல இருந்து நல்ல கோதுமை மணியை பிரிச்சு எடுத்துட்டு தேவையில்லாத குப்பை, தூசி, பதறு இதெல்லாம் சிதறடிச்சு பறக்கடிச்சு அதுல இருந்து நல்லதை மட்டும் பிரிச்சு எடுத்துக்குவான். அப்ப ராஜாவும் இதே மாதிரிதான் செய்யறான். அதுலயும் அந்த சிதறடிக்கப்பட்ட துன்மார்க்கன்லையும் எவன் நல்ல கோதுமை மணின்னு பார்த்து அதை பிரிச்சு அதை தான் ராஜ்யத்துல சேர்த்துக்கிறான். ஏன் ராஜா இதை செய்யறான்? தான் ராஜ்யத்துல நீதி நியாயத்தை நிலைநிறுத்த, ஜனங்கள் கலகம் இல்லாம அமைதல் உள்ள ஜீவனம் பண்றதுக்கு, அவங்க சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்கு, ராஜ்யத்தை நீதிக்கு நேரா நியாயத்துக்கு நேரா நடத்த, அதுக்காக அவன் இந்த அளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறான். நல்லா ஸ்ட்ராங்கா துன்மார்க்கனா, அயோக்கிய பயல, அக்கிரமக்காரனை பனிஷ் பண்ற ஒரு ராஜ்யத்தை அவன் ரன் பண்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.